ஹலோ எவ்ரிவன். மோஸ்டான காமனான கொஸ்டின் என்னன்னா, என்னோட கேட்டுக்கு நான் மில்க் கொடுக்கலாமா வேணாமா, வெதர் ஐ கேன் ஃபீட் மில்க் டு மை கேட்ஸ். ஸோ மில்க்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு சுகர் இருக்குது. அந்த சுகரோட பேர் லாக்டோஸ். அந்த லாக்டோஸ்ன்ற சுகரை டைஜஸ்ட் பண்ண லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து தேவை. ஸோ வந்து கேட்டை வந்து ரெண்டு ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம், கிட்டன் ஸ்டேஜ் அண்ட் அடல்ட் ஸ்டேஜ். ஸோ கிட்டன் வந்து நார்மலாக இட் வில் ரிலை ஆன் மதர்ஸ் மில்க் ஃபார் இட்ஸ் ஃபுட். ஸோ நார்மலாக கிட்டனோட பாடி என்ன பண்ணுன்னா, அந்த மதர் மில்கில் இருக்க லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ண அந்த பாடி லாக்டேஸ்ன்ற என்சைமை சிந்தசிஸ் பண்ணும். பட் ஆஸ் த கிட்டன் க்ரோஸ் என்ன ஆகும்னா, மதர் மில்க்லேருந்து சாலிட் ஃபுட்டுக்கு அது ஷிஃப்ட் ஆகும்போது அந்த பாடி வில் நாட் ரிக்வயர் த சிந்தசிஸ் ஆஃப் லாக்டேஸ் என்சைம். ஸோ அதோட சிந்தசிஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் ஒரு அடல்ட் கேட்டுக்கு நம்ம வந்து கவ் மில்க் ஃபீட் பண்ணும்போது இட் வில் நாட் ஹாவ் தட் லாக்டேஸ் என்சைம் டு டைஜஸ்ட் த லாக்டோஸ் இன் தட் மில்க். ஸோ இட் இஸ் லாக்டோஸ் இன்டாலரண்ட் அண்ட் இட் வில் காஸ் digestive problems and it will may lead to diarrhea. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேட்ஸ் டசன்ட் ரிக்வயர் மில்க் இன் இட்ஸ் ஃபுட். கொஞ்சம் பேர் சொல்லலாம், என்னோட கேட்டுக்கு நான் மில்க் கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா. Most of the cats are lactose intolerant. So, if your cat shows signs of diarrhea after feeding milk, don't give milk to that cat.